ரொம்ப மாசம் நீங்க எல்லாரும் கேட்கவே செஞ்சீங்க, எங்க கார் புக் பண்ணீங்களே காணோம் அப்படின்னு. இதுதான் நம்ம வண்டியா, ஓபன் பண்ணிடுவோமா? பண்ணிடலாம். அவர் தான் கார் ஆக்சுவல் ஓனரு. என்ன பண்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ரொம்ப நாள் கழிச்சு எனக்குன்னு ஒரு இவ்வளவு பெரிய கிஃப்ட். தேங்க்ஸ் டு யூ. சௌபி எங்க கிளம்பிட்டீங்க? நீங்க எல்லாரும் நான் கௌதமோட பர்த்டே அன்னைக்கு அவனை சர்ப்ரைஸ் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ கனெக்ட் ஆகும். ஏன்னா அன்னைக்கு நான் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். ஆக்சுவலா அது இன்னைக்கு தான் அவனுக்கு கிஃப்ட் தான் கிடைக்க போகுது. அன்னைக்கு நாங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணோம். இப்போதான் அது வந்து எங்களுக்கு அது என்ன சொல்லுவாங்க, டெலிவரி ஆகுது. ஸோ 5 மாதம் வெயிட்டுக்கு அப்புறம் இதுதான் அவன் லைஃப்லேயே நினைக்கிறேன் 5 months வெயிட் பண்ணி பர்த்டே கிஃப்ட் வாங்குறான். ரொம்ப ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ இவன் பேரண்ட்டுன்னு பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட அப்பா அம்மாவோட ஃபர்ஸ்ட் கார். 4 மாசம் முன்னாடி ஒரு டெலிவரி, இப்ப கார் டெலிவரி. அவர் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது வந்து புக் பண்ணோம். இப்போ அவரோட சேர்ந்து கூட்டிட்டு வர போறோம் காரை. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அண்ட் கௌதம்க்கு நான் இப்படி ஒரு கிஃப்ட் கொடுக்கறத நினைச்சு என்ன நினைச்சு எனக்கே ப்ரௌடா இருக்கு. எனக்கு ரொம்ப ப்ரௌடா. வாங்க போய் பார்ப்போம். இதுதான் நம்ம வண்டியா, ஓபன் பண்ணிடுவோமா? பண்ணிடலாம். மடி மட்டும் மூஞ்சில எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் மூஞ்ச விட இந்த மூஞ்ச பாருங்க. என் மூஞ்சும் அப்படிதான் இருக்குல்ல, எக்ஸைட்டடா இருக்கு. ஓபன் பண்ணி வண்டி எப்படி இருக்குன்னு பா. நான் செம்ம ஹாப்பி தான். நீ ஹாப்பினா நானா? ஓபன் பண்ணிடுவோமா? நம்ம சேனல் பாப்பாங்களா, பிடிக்குமா எல்லாரையும்? எல்லா ஃபேமிலியெல்லாம் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா, ஒரு நேரம் பின்னாடி வருவாங்க, நாங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப யாரும் வரலையா? நாளைக்கு போய் கார் எடுத்துட்டோம் காட்ட போறோம். ஏன்னா 5 மாசமா வெயிட்டிங்ல இருக்கு. இன்னைக்கு தான் எடுத்துருக்கோம். அதனால அவங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல இது என்ன கலர்னு. இது ஆக்சுவலா பிளாக் கிடையாது, பிளாக்கும் சொல்லலாம், டபுள் கலர். என்ன பண்றீங்க அம்மாவும் பையனும்? கார்ல ஃபர்ஸ்ட் உட்கார்றது மேலதான். கார்ல சீட்டு உள்ள உட்கார்ந்து பாத்துருக்கேன். நாங்களாம் வேற மாதிரி. 2 பேரும் வண்டியில ஃபர்ஸ்ட் உட்கார்றீங்களா? இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து என்னை தாங்க ஏங்கினே. எவ்வளவு பெரிய சீட்டுடா உனக்கு. யாருமா ஃபர்ஸ்ட் இங்க உட்கார்ந்தது? பாப்பா தானா? அழகு அழகி புடிச்சிருக்காடி உனக்கு? ஃப்ரண்ட் சீட்டு ராஜா மாதிரி ஏறி உட்கார்ந்து. அழகி அச்சுமணி குச்சுமணி பட்டுமணி பொக்கே சிரிச்சிட்டு இருக்க. பொக்கே முச்சுக்குட்டி முஜிதமோ. என்ன பண்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண போறோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்ல இனிமே லாங் டிரைவ் எல்லாம் போனா போர் அடிச்சுட்டு பார்க்க வேணாம், நான் வந்து எதையாவது பார்த்துட்டு வரலாம். அண்ட் இது கௌதமால பார்க்க முடியாது. இப்போ வீடியோ பாக்குறவங்களுக்கும் பெருசா தெரியாது, ஆனா சௌபி பக்கம் போனீங்கன்னா நல்லா தெரியும். எங்களோட சேனல் இல்ல எது வேணாலும் யூடியூப்ல பார்க்கலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சூப்பர் கண்டென்ட்ஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கு. எப்படி இருக்கு உங்க ஃபர்ஸ்ட் டிரைவ் இன் யுவர் ஓன் கார்? அவளை நினைச்சு எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ப்ரௌடா இருக்கு.
6 வருஷம் இருக்கான். 6 வருஷம் முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ வந்து 6 இயர்ஸ் வந்து நான் ஒரு எஸ்யூவில ஒரு டாப் எண்ட் மாடல் வாங்குவானா அப்படின்னு நான் அந்த டைம்ல இமேஜின்லாம் பண்ணல. ஸோ எவ்ரி அச்சீவ்மெண்ட்ஸ் எங்க லைஃப்ல நடக்கிறதுலாம் நாங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா, ரொம்ப சந்தோஷமா எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை 2 பேருமே செரிஷ் பண்ணுவோம். இப்போ இந்த வண்டியே வந்து சில பேருக்கு வந்து இந்த வண்டி வாங்கிட்டீங்களா அப்படின்னு இருக்கும், சில பேருக்கு வந்து இந்த வண்டி தானே எதுக்கு இவ்வளோ அப்படின்னு இருக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு 3 லட்ச ரூபா வண்டியோ இல்லை அது ஒரு 1 கோடி ரூபா வண்டியோ, ஆனா நம்மளுக்கு வந்து அந்த வண்டி வாங்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். நம்ம அந்த வண்டி வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால எந்த அச்சீவ்மெண்ட்டுமே வந்து நம்ம டவுன் பிளே பண்ணிடவே கூடாது. சின்ன அச்சீவ்மெண்ட்டா இருந்தாலுமே சரி, அதை உங்களோட லவ்டு ஒன்ஸோட நீங்க ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. இது எங்களோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய விஷயம், பெரிய அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய நாங்க 2 பேரும் சேர்ந்து அச்சீவ் பண்ணுவோம்னு நான் நம்புறேன். கண்டிப்பா பண்ணுவோம். அண்ட் இந்த சக்சஸ்ல கண்டிப்பா எனக்கும் சௌபிக்கும் எவ்வளவு பங்கு இருக்கோ அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த பங்கு இருக்கு. ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்னும் உங்களுக்கு வந்து கண்டென்ட்லயுமே சரி, முன்னாடி வந்து ஒரு ஆடியோ சரியா இருக்காது இல்ல வீடியோ குவாலிட்டி சரியா இருக்காதுன்னு கமெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ ஒன்னொன்னுமே பார்த்து இன்னும் பெட்டரா கொடுக்கணும்னு சொல்லி ஒன்னொன்னுமே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுத்ததுக்கு. செல்லத்துக்கு பசிக்குதா? பசிக்குதான், எனக்கு முன்னாடி அதுக்கு பசிக்குதான். அதனால பெட்ரோல் போட வந்திருக்கோம். இதுக்கு மட்டும் ஐயோ செலவாகுதேன்னு யோசிக்கவே மாட்டேன்ல. எந்த பையனுமே இதுக்கு யோசிக்கவே மாட்டேன். நம்மளுக்கு பசிக்கும் போது சாப்பிட்றோம்ல, அதே மாதிரியே நம்மளுக்கு பிடிச்ச வண்டிக்கும் பசிக்கும் போது கரெக்டா தீனி கொடுத்துட்டோம்னா கழுத்து ரொம்ப போகும். அவர் வந்து இப்ப எவ்வளவுல இருக்காரு? வந்து 39 கிலோமீட்டர் தான் போகும். எங்க இருக்குன்னு எனக்கு பெட்ரோல். எங்களோட ஃபர்ஸ்ட் ரைட் செம கம்ஃபர்ட்டா இருக்குங்க. சீட்லாம் சும்மா அப்படி இருக்கு. அதுவும் நாங்க ஸ்விட்ச் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வண்டி 2014 மாடல் நினைக்கிறேன். அப்பா வண்டியை மாத்த எனக்கு மனசே கிடையாது. அதனால இவன் மாத்துன்னு சொன்னா கூட போலாம் மாத்தலாங்க. இவன் மாத்துற மாதிரி தெரியலன்னு சொல்லி பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி வண்டியை புக் பண்ணிட்டு வந்தோம். ஆனா 6 மாசம் கழிச்சுதான் வண்டி கிடைச்சது. பாப்பாவோட வண்டி எடுத்தது ரொம்ப ஹாப்பி. வயிற்றுல இருக்கும்போது போய் புக் பண்ணோம். இன்னைக்கு அவன் மடியில இருக்கான். அவன் இருக்கும் போதுதான் நாங்க புது வண்டி வாங்கணும்னு எழுதிருக்கோம். அவனோட ஃபர்ஸ்ட் வண்டி, அவங்க அப்பா அம்மாவோட ஃபர்ஸ்ட் வண்டி. எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. நாங்க 2 பேரும் காலேஜ்ல பார்க்கும்போது இது மாதிரிலாம் ஒரு நிலைமைக்கு வருவோமா அப்படின்னு நினைச்சிருந்தோம். கேட்டிருந்தா யாராவது டவுட் தான் அப்படின்னு இருந்திருக்கோம். இப்ப நாங்க 2 பேரும் பண்றதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோஃபார் இதுல வந்து வண்டி அந்த அளவுக்கு பெருசா உள்ள இருக்கிற ஸ்பெசிபிகேஷன்லாம் நான் இந்த vlogல காட்டல. உங்களுக்கு இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ வேணும்னு தான் சொல்லுங்க. ஃபுல்லா காரை சுத்தி ஒரு டூர் பண்ணி காட்டுறோம். கண்டிப்பா. சன்ரூஃப் திறந்தே தான் ஓட்டுவீங்களா? எஸ். ஏன் அது க்ளோஸ் ஆயிருந்தா என்ன இப்போ உங்களுக்கு? லைட்டிங் நல்லா வந்துச்சு, சரி திறந்து. இந்த சின்ன குழந்தைங்கலாம் அப்பா அம்மா வந்து பொம்மை எல்லாம் வாங்கி கொடுத்தா அது ஜாலியா ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த டைசன்லாம் வாங்கி கொடுக்கும் போது ஒரு குஷி இருந்துச்சா? டைசன் அந்த மாதிரிதான். டைசன் பத்தி நீங்க பேசாதே. டைசன் நல்லா இருந்துச்சு, நானே யூஸ் பண்ணேங்க. இப்ப அந்த கார் நல்லா இருக்குன்னா நீயும் யூஸ் பண்ணு. ஆட்டோமேட்டிக் தான் வாங்கிருக்கேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த குழந்தைங்க எல்லாம் ஒரு சொப்பு சாமான் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்தா அதை வந்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அப்படியே செரிஷ் பண்ணுவாங்கல்ல, அந்த சைல்டு நியூன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நான் பாக்குறேன் உன் ஃபேஸ்லன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு எனக்குன்னு ஒரு இவ்வளவு பெரிய கிஃப்ட். தேங்க்ஸ் டு யூ. வெல்கம்.
श्रीगणात्मने नमः पराय परमपुरुषाय परमात्मने पराकर्म मंत्र आयुष्येवेन्द्रिये प्रतिदृष्टधीर दीर्घायुष्यमस्तु and all the best. Thank you. இந்த குட்டி பையனை மட்டும் நான் ஒரு விபூதி வச்சுட்டு போறேன். வச்சாச்சு. இவன் மட்டும் பசி நான் வைக்கிறேன். இங்க வா. ஒரே ஸ்பெஷல் தான் இருக்கு. பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கொடுத்துட்டு இந்த சிவன் பேர் தாண்டா உனக்கு வச்சோம். சுனாய் பாத்துட்டியா? ஃபர்ஸ்ட் விசிட் கோயில் சிவன் கோயில். காருக்கும் ஃபர்ஸ்ட் சிவன் கோயில். எல்லாம் அழுதுட்டு சமாதானம் இருக்க. வீட்டுக்கு போலாமா? திடீர்னு அழுகுறான். நம்ம போவோம். ரொம்ப நேரமா சுத்திட்டு இருக்கோம். நீங்க நல்லா ஏத்துனீங்க. நான் நல்லா ஏத்துனேன். கார் சாவியே இவருதான் வாங்கினாரு. அவர் தான் கார் ஆக்சுவல் ஓனரு. நீ டிரைவர், நான் கோ பேசஞ்சர். அவரு தான் ஓனர். நான் ஆக்சுவலா இப்ப ரியல் ஊபர் டிரைவரா தான் ஆக போறேன். ஏன்னா புது கார் வாங்கியாச்சு. கார் சீட்டு பின்னாடி போட்டா நீ பின்னாடி தான் உட்காருவேன். ஒருத்தனுக்கு காரை விட்டு வீட்டுக்குள்ள வர மனசே வரல. வந்து 1 மணி நேரம் ஆகுது. இப்பதான் உள்ள வருது. செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்க ஆளா காணுமேன்னு தேடிட்டு இருந்தா இப்ப உள்ள வரும். அதுவும் டேக் வந்து டேடிய காணும்னு கத்துதான். முன்னாடி டிஜே வேற பண்ணிருந்தேன். ஆடியோ செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு பாக்கணும்ல. ஆடியோ செட்டிங்ல ஈக்குவலைசர் எல்லாம் ஃபுல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபுல்ல பால் குடிச்சு தூங்கி எழுந்து அவன் எப்படி பாத்துட்டு இருக்கான்னு காட்டுறேன் பாருங்க. எப்படி பாத்துட்டு இருக்காங்க பாக்கலடா. உங்ககிட்ட தாவிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப மாசம் நீங்க எல்லாரும் கேட்கவே செஞ்சீங்க, எங்க கார் புக் பண்ணீங்களே காணோம் அப்படின்னு. கார் வந்துருச்சு. இந்த கார் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நாங்க ஃபேமிலியில இருக்க எல்லார்கிட்டயும் காரை காட்ட போறோம். அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நேரம் வெளில சுத்தினால பாப்பாக்கு பசி வந்துருச்சு. நான் அவனை ஃபீட் பண்ணி அவனை பேசிஃபை பண்ணி தூங்க வைக்க போறேன். ஸோ இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் விழாவும் நான் சீக்கிரமா பார்த்துறேன். பை. See you.